ஆமாண்டா மச்சான், தளபதி ஜெயிச்சிட்டாரு. தெரியல, நம்ம அண்ணன் யாருக்கும் போயிட மாட்டேன் தெரியல. டேய் புருஷரை கூப்பிட்றான், என்ன இருந்தாலும் தூக்கிட்டு வரான். அண்ணா என்னண்ணா நல்லா தானே இந்த என்னதானே உனக்கு பிரச்சனை? சாவர அளவுக்கு அப்படி என்னென்ன பிரச்சனை உனக்கு? எல்லாத்துக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலின் திமுக காரன் தானே காரணம். ஏன்னா இப்போ நம்ம தளபதி தான் ஆட்சியில் இருக்கிறாரு. அடப்போடா, நானும் தளபதி நம்பி தான்டா எல்லாத்தையும் செஞ்சேன். அவர் முன்னூச்ச காலை பின்வாங்க மாட்டாருன்னு. நம்ம தளபதி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஜோசியம் படிச்ச ஒருத்தருக்கு அரசாங்கத்தில் வேலை போட்டு கொடுத்தாரு. நானும் அதை நம்பி ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன். பிடெக் படிச்சுக்கிறேன். மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஜோசியம் கற்றுக்கலாம், எத்தனை நாளைக்கு நம்ம இந்த ப்ரைவேட் செக்டரில் போய் குப்பை கொட்டுறது, நம்மளும் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கலாம், தளபதி கூட இருக்கலாம் சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு போனேன்டா. ஜோசியம் போய் கற்றுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் காசுலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். வரவழியில் பார்த்தாக்கா அடுத்த அப்டேட்டு, அண்ணன் முன்னூச்ச காலை பின்வாங்க மாட்டாருன்னு பார்த்தா அப்படியே ஒரு பேக் ஃபிளிப் வச்சிட்டாரு. அப்படின்னு என்னாச்சு? ஆமாண்டா, உடனே நான் அவருக்கு அந்த வேலை போட்டு கொடுன்னு சொன்னார்ல, ஆமா, அதை வாபஸ் வாங்கிட்டாரு. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னடா பண்ணுவேன்? 2 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போ ஜோசியம் கற்றுக்கிறதுக்காக நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் போய் கொடுத்தேன். இப்போ என் வாழ்க்கையை நான் எதை வச்சு நடத்துவேன்? தளபதி நம்பியானே எல்லாமே பண்ணேன். கடைசியில் இப்படி முன்னூச்ச காலை பின் வாங்கிட்டாரா. சரி விடுண்ணா, அப்போ என்னதான் பண்ண போற? வேற என்ன பண்ணுறது? எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இந்த கரம்பில் போய் இந்த ஆடு மாடுங்க மேய்க்க வேண்டியதான்டா. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முட்டதுக்கு தாளும், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டதுக்கு தாளும், டக்கு முட்டதுக்கு தாளும், தாளும் டக்கு முட்டதுக்கு தாளும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?